நம்ம வீட்டில் எப்படி செய்கிறோமோ அப்படி தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி எங்கள் வயலில் தான் செய்கிறோம், வாங்க பார்க்கலாம். A few moments later. இப்போ பாருங்கள், நாங்கள் பிரியாணிக்கு வெங்காயம் நறுக்கிட்டு இருக்கோம். நானும் எங்கள் அத்தையும் தான் நறுக்கிட்டு இருக்கோம். வெங்காயம் நறுக்கியாச்சு, இப்போ தக்காளி நறுக்கிட்டு இருக்கோம். குட்டி குட்டியாக தான் நறுக்கிட்டு இருக்கோம் தக்காளி. இது வந்து கிரேவிக்கு நறுக்கிட்டு இருக்கோம், சிக்கன் கிரேவிக்கு. பிரியாணி கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கலாம், நல்லா வதங்கிடும். என்ன பண்ற? அத்தை வந்து தக்காளி நறுக்கிட்டு இருக்காங்க, நான் வந்து புதினா அஞ்சிட்டு இருக்கேன். வந்து நம்ம போய் அடுப்பை பற்ற வச்சிடலாம். நாலு தீக்குச்சி எதுக்கா போடுறது? சூடம் பற்ற வைக்கணுங்களா? எங்க அண்ணன் பற்ற வைக்கிறாங்க. சூடம் பற்றிருச்சு, சாமி கும்பிட்டுக்கலாம். பிரியாணி நல்லா வருதுன்னு கும்பிட்டுக்கலாம். சாமி கும்பிடலன்னா பிரியாணி வராதோ? 1 hour later. எத்தனை கிலோ பிரியாணி சொன்னீங்களா? எத்தனை கிலோனா 2 கிலோ பிரியாணி செய்கிறாங்க. நானும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து தான் சமைக்கிறோம். இங்கே வந்து எங்கள் அண்ணன் வெங்காயம் போடுங்க, போட்டுருங்க எல்லாம். அதில் பாதி மட்டும் போடுங்க. 1/2 கிலோ வெங்காயம் போடுறேன் 2 கிலோ பிரியாணிக்கு. வெங்காயம் வதங்கிக்கிட்டே இருக்கும். பச்சை மிளகாய் எடுத்து வந்துடுறேன். தக்காளி எடுத்து 5 நிமிஷம் போடணும். நம்ம வதங்கணும் அப்படின்னு மிளகா போட்டுருங்க. சரியா? 4 மிளகா போடுங்க அப்படின்னு. பிரியாணிக்கு வந்து மிளகா போடுறோம், முழுசாவே போடலாம், பிரச்சனை இல்லை. இது 5 நிமிஷத்தில் வதங்கிடும். வெங்காயம் வதங்கிட்டே இருக்கட்டும். நமக்கு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாமா? வதங்கட்டும். வெங்காயம் மூடி வச்சுன்னா டக்குனு வதங்கிடும். கொஞ்சம் சத்து நேரம் மூடி வச்சிடலாம், வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சமாக நான் உப்பு சேர்க்குறேன், கல் உப்பு. டக்குனு வதங்கிடும் பொன்னிறமா. வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். உப்பு எதுக்கு போட்டோம்னா வெங்காயம் நல்லா சீக்கிரம் வதங்கிட்டு உப்பு போடுறோம். உப்பு பத்தாடி உப்பு அப்போ லாஸ்ட் சேர்த்துக்கலாம் சிக்கன் போடுறப்ப. உப்பு அழகாக எரிய விட்டு பேஸ்ட், கோல்கேட் பேஸ்ட். உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா? எங்கள் பேஸ்ட்